தலைமை ஆசிரியர் அவர்களையும் மற்றும் பள்ளி ஆசிரியர் சகோதரிகளுக்கும் ஏனைய பள்ளி சார்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த இனிய வேளையிலே வணங்கி மகிழ்கின்றேன். இன்று பணி நிறைவு பெறும் நம் பள்ளியின் ஆசிரியை திருமதி தா லதா அவர்களுடைய பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களிடம் சொல்ல இருக்கிறேன். முதற்கண் வாய்ப்பளித்தமைக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பணி ஓய்வு பெறும் திருமதி தா லதா அவர்கள் என்னுடன் பள்ளி பருவத்திலேயே மேல்நிலை வகுப்பில் பயின்றவர் என்னும் முறையில் என்ற முறையில் அவர் அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர். இரக்க குணம் அதிகமாக உண்டு. அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னா நிறைய உதவி செய்வாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அதாவது உபசரிப்பில் அவங்கள மிஞ்சியவர்கள் யாருமே கிடையாது. நல்லா உபசரிப்பாங்க. நான் நிறைய வாட்டி அவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறப்ப அவ்வளோ கவனிப்பாங்க. என்னை மட்டும் இல்லை, எல்லா மாணவர்கள்லேருந்து எல்லாருமே நல்லா கவனித்து பார்க்குறவங்க அவர்கள். இப்போ உலகத்தில் பெற்றோர்கள் குழந்தைக்கு உலகத்தை மட்டும்தான் காட்டுறாங்க. ஆனால் அந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி சாதிக்க வேண்டும், அப்படி வழி நடத்தி கற்பித்து நடத்தக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அதற்கு அவர் நிகரானவர். அந்த வகையில் அவர்கள் தன்னை பள்ளி மாணவர்களுக்காகவே ஈடுபடுத்தி கொண்டு மாணவர்களுக்கு படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுக்கவில்லை, ஒழுக்கத்தையும் அன்பையும் அனைத்து நற்பண்புகளையும் கற்பித்தவர் என்பதில் மிகையாகாது. அவர்களை பற்றி நம் பள்ளியின் சார்பில் ஒரு சில வரிகளை கவிதையாக வாசிக்கிறேன். கல்வி பணியில் 38 ஆண்டுகளுக்கு மேலாக அயராது பணியாற்றி மாணவர்களின் வாழ்வில் ஒளி விளக்கேற்றி வைத்த அறிவு களஞ்சியம் திருமதி தா லதா அவர்கள் பணி நிறைவு பாராட்டு விழா. ஆசிரியர் பணியே அறப்பணி. அத்தகைய ஆசிரியர் பணியை அர்ப்பணிப்பாய் ஏற்று அறம் வளர்த்த ஆசிரியர் பெருந்தகையே. எளிமை, நேர்மை, உண்மை இவை வெறும் வார்த்தைகள் அன்று. எளிமை, நேர்மை, உண்மை இவை வெறும் வார்த்தைகள் அன்று. நீர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறிகள். ஏணியாய் நின்று ஏற்றமும் கொடுத்து பிள்ளைகள் உயர பெருமிதம் கொண்டீர்கள். ஏணியாய் நின்று ஏற்றமும் கொடுத்து பிள்ளைகள் உயர பெருமிதம் கொண்டீர்கள். எத்தனை அன்பு அரவணைப்பு, எத்தனை அன்பு அரவணைப்பு, எத்தனை அறிவுரைகள் ஆலோசனைகள், எல்லாம் மாணவர்கள் வாழ்வு வளம் பெறத்தானே. வாழ்க பல்லாண்டு என்று மனமாற வாழ்த்து கூறி தாங்கள் தங்கள் குடும்பத்தாருடன் மன நிறைவுடன் மகிழ்ச்சியுடன் வளமுடன் நலமுடன் வாழ்வதற்காக நம் பள்ளியின் சார்பில் அனைத்து நல் உள்ளங்களின் சார்பில் மனமார்ந்து இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். இவர்களுடைய 2வது இன்னிங்ஸ் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.